life, new beginnings. There's 5, 4, 3, 2, 1. Happy New Year! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த வருஷம் இனிதாக அமையட்டும். இந்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? கனடாவில் டவுன் டவுன் அப்படிங்கிற பிளேஸில் எவ்ரி இயர் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து 31st டே மீலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டவுன் டவுன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு எம்மியாக ஒரு சாலட் பண்ணியிருந்தேன். அவகோடா, அப்புறம் சமோசா, இது எல்லாமே சேர்த்து ஒரு சாட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் விங்ஸு, ஸோ அப்புறம் ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல் ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் சீஸ் வச்சு ப்ரெட் பண்ணியிருந்தேன், ஸ்டஃப்டு ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா கேசரி, இதெல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு டேபிளெல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் கேக் வாங்கலை, ஏன்னா நைட்டு தான் நாங்கள் அங்கே போகிறோம்ல. ஸோ அதனால் நாங்கள் கேக் வந்து வாங்கலை. ஸோ எல்லோரும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மீலை நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். டவுன் டவுனுக்கு காரில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா பார்க்கிங் வந்து பெரிய பிரச்சனை. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கோ ட்ரெயின் எல்லாமே ஃப்ரீ தான் இன்றைக்கி. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அழகாக எல்லா வீடுமே வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போகும்போது பசங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலரில் நாங்கள் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டியர் இருக்கிற மாதிரி, ஸ்னோமேன் இருக்கிற மாதிரி, அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா, ஸோ லைட்டிங்ஸ் சூப்பராக, அதுக்கப்புறம் கேண்டீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ அழகாக அந்த வந்து வின்டர் டைமில் என்னெல்லாம் நம்ம பார்ப்போமோ அது எல்லாமே எல்லா வீட்லேயுமே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பலூன் ஊதுற மாதிரி இருக்கிற ஸ்டாச்சூஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த வழியில் வந்து நைட்டில் நம்ம நடந்து போயிட்டு பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்க 2 பேரும் செம்மையாக ஜாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல வார்மாக சூப்பராக அப்படியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் வீட்டுக்கார் ஒரு சூப்பரான ஒரு அம்பர்லா ஒன்று யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த அம்பர்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியவே கவர் பண்ணிடும். ஸோ அவ்வளோ பெரிய அம்பர்லா. ஸோ அது இருந்ததுனால பசங்க 2 பேருமே ஃபுல்லாக கவர் ஆக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அது கவர் பண்ணிவிடும். ஸோ நைட் டைமில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வெளியில் வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா வெதருமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ மழை பெய்யும் போது ரொம்ப மைனஸில் இருக்காது. ஸோ அதனால் வந்து -1 1 டிகிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து க்ளவுஸ் எல்லாமே போட்டுக்கிட்டோம். பாருங்களேன், செம்மையாக அந்த ட்ரீலெல்லாம் வந்து லைட்ஸ் செட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கோல்டன் கலரில் ட்ரீ டியர்ஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இது கோட் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயிட்டுருக்கு பாருங்கள், இதெல்லாம் தான் ட்ரெயின். ஸோ நாங்கள் போக வேண்டியது டவுன் டவுனில் பே ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். வீட்டிலேருந்து வரும்போதே ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெயின் வந்து 8:20க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நியூ இயர் அன்றைக்கி எல்லா ட்ரெயினுமே ஃப்ரீ. அதாவது நைட்டு வந்து 8 o'clockலேருந்து மார்னிங் 8 o'clock வரைக்குமே ஃப்ரீ. கனடாவில் இருக்கிற எல்லாரும் நியூ இயர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸு, ட்ரெயின் இது எல்லாமே வந்து ஃப்ரீ. அன்றைக்கி 8 to 8 ஃபுல்லாக ஃப்ரீ தான். நமக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீன்ஸ் வந்து பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிஃப்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து அப்படியே வண்டியை உள்ளே
கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம இறங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால வெளியில் எங்களால் ரொம்ப வந்து பார்க்க முடியல. ஓரளவு ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சுச்சு, என்னால் கவர் பண்ணவும் முடியல. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மரில் நம்ம வந்து ட்ரெயினை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸு இங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து டவுன் டவுன் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ இறங்கிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நடக்கிறது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த பிளேஸ்க்கு நான் வர்றேன். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி அப்படி இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அங்கங்கே ரொம்ப ஈஸியாக வந்து ரீட் பண்ணி போகிறது மாதிரியும் நம்மளுக்கு இருந்தது. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட் டைமாக தனியாக போகிறோன்னா கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போர்டுக்கு போர்டு எல்லாமே வந்து சூப்பராக டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் போக அந்த ஹெல்பர்ஸ், அதாவது போலீஸ், ஸ்டாஃப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, இங்கே செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எந்த சைடு போகணும், எங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக இந்த ஏரியாவை, அதாவது ஸ்டேஷனை விட்டு வெளில வந்துட்டோம். ஸோ டவுன் டவுன் பார்க்க அப்படி கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹாப்பி நியூ இயர் வந்ததே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் தான் வந்து இந்த மலையில் 3 குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டில் இருக்க முடியாமல் கிளம்பி வந்தோம் அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் தாண்டி போயிட்டுருக்காங்க. மழை வந்து அப்படியே தூறிட்டே இருக்குது. அப்படியே நனைகிற மாதிரி, நம்ம வந்து குடை இல்லாமல் போனோன்னா அப்படியே நினச்சிட்ருக்கிற மாதிரி தூறிட்டே இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபயர் ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வரைக்குமே நம்ம போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. லைட்டிங்ஸ் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஸ்கேட்டிங் நடக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் மியூசிக் வந்து ஒரு இடத்துல நடக்குது. அப்புறம் CN டவர் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் இங்கேருந்து நடன்னு எல்லா சைடும் நடந்து போய் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதே தான் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே போயிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கடையில் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. என்ன சாப்பிட்ற இடங்கள்லாமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எங்களால் உள்ளே என்ட்ராக முடியல. ஏன்னா நாங்கள் 5 பேர் உள்ளே போகணும். எல்லாம் குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்க. அப்புறம் ஸ்டாலரையும் வேறு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த டைமில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு விரும்பலை. ஸோ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வெளியே சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு எங்கேயும் போகல. நான் வீட்டில் இருந்தே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் இவங்க பசின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மழை பெய்கிறது எங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வகையில் நல்லது, குளிர் அதிகமாக இல்லை. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, நம்ம நனையாமல் இருக்கிறதுக்கு அந்த கொடையை வந்து பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தோன்னா CN டவர் அவ்வளோ சூப்பராக தெரியுது. CN டவர் பார்த்திங்கன்னா 1973 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1976 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த சமயங்களில் CN டவர் தான் வேர்ல்டுலேயே வந்து மிக உயரமான டவர் அப்படிங்கிறது மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அன்டாரியோவில் தான் இந்த டவர் இருக்குது. இதை பார்க்குறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்துமே மில்லியன் கணக்கில் மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துபாயில் ஒரு டவர் வந்தது, புர்ஜ் கலிஃபா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டவரும் வந்துச்சு, கண்டோஃபன் டவர். இந்த சமயங்களில் தான் இதோட ஹைட்டு வந்து நார்மலுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த டவர்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பயங்கர லைட்டிங் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. டவுன் டவுனில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வந்த எல்லாருமே வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ் அது இதுன்னு பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன புது ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா டவுன் டவுனில் டிஃப்ரெண்ட்டாக அந்த நைட் டைமில் நிறைய வச்சுருக்காங்க. ஹாட் டாக் மாதிரி அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சூப்பராக, அதாவது
கல்யாண வீட்டில் எல்லா பக்கமும் டெக்கரேட் பண்ணி நடுவில் பூந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளை சுற்றி லைட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்தாங்க. ரொம்ப லாங்க்கு வேறு இந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட பசங்களுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஃப்ளார் மாதிரி அது மாதிரிலாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு பயம். ஸோ பசங்களை வந்து பார்த்துட்டே இருக்கணும், பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கூட்டத்தில் காணாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருந்துட்டு. ஸோ நான் அந்த கூட்டத்தில் நிற்கும்போது மட்டும், மற்ற இடங்கள்லாம் பெருசாக எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்ட் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டுருந்தோம். டவுன் டவுனில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கோம், சீசோர் பக்கத்தில் இருக்கோம், இங்கே லேக் இருக்குது. டவுன் டவுனில் இந்த சிஎன் டவர் பக்கத்தில் அந்த ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலரில் அப்படியே நைட்டில் வந்து ஸ்டன்னிங் வியூவாக நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஐ கேச்சிங் மூமெண்ட் தான். பஸ்லிங் சிட்டிங் மாதிரி அங்கங்கே வந்து மக்கள் வந்து வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இங்கே வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இது எங்கேருந்து இந்த ப்ளூ கலர் வருது அப்படின்னு நானும் எங்கெங்கே சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நிறைய பில்டிங்கில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே அந்த இடத்துலையும் நின்றுட்டுருக்கலாம் போல், சுற்றி பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டவருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைமு அந்த டவரில் போயிட்டு நம்ம வேர்ல்டையே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்களேன், ஃபெரி நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா சீட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து 200 சீட்டுக்கு மேலே இருக்கும் போல். ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பலூன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இது நைட்டில் வந்து யார் எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பலூன் எல்லாமே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பாலஸ்தீன் மக்கள் வந்து கொஞ்சம் போராடிட்டு இருந்தாங்க. அவங்களோட நாட்டுக்காக வந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி 1 வந்து அவங்க வந்து கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கணும். ஸோ எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு இந்த சமயத்தில். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நம்ம விரும்பணும். ஸோ நாங்கள் கோ ஸ்டேஷன்லேருந்து 1/2 hour வரைக்கும் நாங்கள் இங்கே தள்ளி வந்துட்டோம். ஸோ நிறைய இடங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பார்க்கும் பார்த்தோம். டிக்யூ அப்படிங்கிற பார்க்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கொயர், இது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு, 400 சதுர மீட்டரில் அந்த பார்க் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து ஃபயர் ஒர்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு குரூப்புமே வந்து ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மியூசிக் நடக்கிற இடம் ஒரு இடம் இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. ஏன் அப்படின்னா என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்டாலரில் உட்காரவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து டவுன் டவுன் வந்து நாங்கள் 4-5 hours ஆச்சு. நாங்கள் 2 பேரும் மாற்றி கையிலே தான் வச்சுட்ருக்க மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து 2 years ஆக போதும். ஸோ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தோமா, அப்புறம் மாற்றி தூக்கிட்டு இருக்கும்போது கையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மழை டைமில் நமக்கு இங்கே சிட் பண்ணுறதுக்கு கூட எந்த ப்ளேஸுமே கிடையாது. ஸோ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா அதிக மழை இல்லாதனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. எங்கேருந்து இந்த மலையில் எங்கேருந்து தான் இவ்வளோ கூட்டம் வருதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்க தோணுச்சு. ஸோ எல்லாருமே அந்த மொமெண்ட்டுக்கு, அந்த 12 o'clock அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டு ஒரு இடத்துல ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருந்தோம். ஃபுல்லாக அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 12 o'clock வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 4, 3, 2, 1, Happy New Year! கண்டினியூஸாக 15 நிமிஷத்துக்கு ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே குரூப்பாக பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டே கிளம்பிட்டு இருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. நானுமே வந்து வெளியெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணதில்லை. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெமரியை கொடுத்துச்சு. என்னோட இந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.